ஹாய் எவ்ரிவான். பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை கைது செய்ய அனுராதபுர நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாராளுமன்றத்திற்கு சென்ற முதல் நாளில் இருந்து பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பல சர்ச்சைகளில் சிக்கியவராக டாக்டர் அர்ச்சுனா காணப்படுகின்றார். நேற்று இரவு அனுராதபுர பிரதேசத்திலே வீதியின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்ட போலீசாருடன் வாக்குவாதத்திலும் டாக்டர் அர்ச்சுனா ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையிலே இவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையில் காணப்பட்ட பிரச்சினைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றதற்கு அமைய டாக்டர் அர்ச்சுனா மிக பிரபலமாக இருந்தார். அதன் பின்னர் சிறைக்கும் சென்றிருந்தார். அதன் பின்னர் இம்முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிட்டிருந்தார். சுயேட்சையாக போட்டியிட்டு இம்முறை பாராளுமன்றம் நுழைந்த ஒரே ஒரு உறுப்பினராக டாக்டர் அர்ச்சுனா காணப்படுகின்றார். இந்த நிலையில் டாக்டர் அர்ச்சுனா தொடர்பான பல சர்ச்சைகளும் எதிர்மறையான கருத்துக்களும் தொடர்ச்சியாக சமூகத்திலும் சமூக வலைத்தளங்களிலும் இடம்பெற்று வருகின்றது. அதில் மிக முக்கியமாக பாராளுமன்றத்திற்கு நுழைந்த முதலாவது நாளில் இருந்து டாக்டர் அர்ச்சுனா தொடர்பான சர்ச்சைகள் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. முதலாவது நாளிலே எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்ததன் ஊடாக இந்த சர்ச்சை ஆரம்பிக்கின்றது. அன்று தொடர்ந்த இந்த சர்ச்சை இன்று வரைக்கும் தொடர்கின்றது. அதன் பின்னர் பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி காரியாலயத்திலே இவர் தாக்கப்பட்டதாகவும் பாராளுமன்றத்திலே அர்ச்சுனா கூறியிருந்தார். இவ்வாறான நிலையில் வைத்தியத்துறையில் இடம்பெறும் பல ஊழல்கள் தொடர்பாகவும் சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒருவராகவும் டாக்டர் அர்ச்சுனா காணப்படுகின்றார். இவ்வாறு ஒரு நல்ல பக்கம் காணப்படும் நிலையிலும் முரண்பாடுகள் தொடர்பான சர்ச்சையான ஒரு பக்கமும் டாக்டர் அர்ச்சுனாவிற்கு தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றது. இதனூடாக சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பேசுபொருளாக, அதிலும் மிக முக்கியமாக தமிழ் சமூகத்திலே பேசுபொருளாக தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சுனா காணப்படுகின்றார். அதே போன்று யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இடம்பெறும் ஊழல்கள் பிரச்சினைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக முறையிட்ட ஒருவராகவும் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வரும் ஒருவராகவும் டாக்டர் அர்ச்சுனா காணப்படுகின்றார். என்றாலும் இவருடைய சில செயற்பாடுகளே இவரை அதிக அளவு விமர்சிப்பதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த நிலையில் நேற்று இரவு அனுராதபுரம் ரம்பாவ பிரதேசத்திலே வீதியின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்ட போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருந்தார். தகாத வார்த்தை பிரயோகங்களையும் இங்கே இவர் பயன்படுத்தியிருந்தார். அதே போன்று போலீசாரின் கல்வி தகைமை தொடர்பாகவும் இங்கே டாக்டர் அர்ச்சுனா பேசியிருந்தார். இவ்வாறு முறையற்ற முறையில் போலீசாருடன் நடந்து கொண்டதுடன் வீதி போக்குவரத்திலே ஈடுபட்ட போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததன் அடிப்படையிலும் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இன்று அந்த வழக்கு விசாரணை நடாத்தப்பட்ட நிலையில் டாக்டர் அர்ச்சுனாவை கைது செய்து இது தொடர்பாக விசாரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே போன்று இது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு எதிர்வரும் பிப்ரவரி 3 அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே நல்ல பல பக்கங்கள் டாக்டர் அர்ச்சுனாவிற்கு காணப்பட்டாலும் இவ்வாறான பல விமர்சனமான செயற்பாடுகள், சிலரை கேலி செய்யும் சில செயற்பாடுகளும், நான் என்ற மமதையில் பேசும் சில செயற்பாடுகளும் அவரை பலரும் சமூக வலைத்தளங்களில் விமர்சிப்பதற்கும் காரணமாக மாறுகின்றது. சாதாரண மனிதர்கள் போலீசாருடன் முரண்பட்டால் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருப்பார்கள். என்றாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படாத நிலையும் போலீசாருடன் கல்வர் போலீஸ் விளையாட்டை போன்றே இந்த செயற்பாடுகள் இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.